ஆத்ம நமஸ்காரம் சாமி. நான் இந்த பழைய புத்தகங்களை எல்லாம் வச்சு இந்த சித்தர் பாடல்கள பதிவேற்றம் செஞ்சுட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய புத்தகத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட பாடலை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து வாய்ஸ் ஓவரில் கொடுத்து அதை வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை வாய்ஸ் ஃபார்மேட்டாக மாற்றி அந்த வாய்ஸ் ஓவரை ரெக்கார்டிங் போட்டு அதை எடுத்து அந்த ரெக்கார்டிங்லேருந்து நான் வந்து பதிவு போட்டுட்ருந்தேன். அதை நம்ம நண்பர் ஒரு சமீபம் வந்திருந்தார் நம்மளை பார்க்குறதுக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தார், ஏன் சாமி எல்லாம் ஏஐ டெக்னாலஜி பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்குது, நீங்கள் இன்னும் பழைய புத்தகத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் அதுலேயே போங்க, ஏகப்பட்ட பதிவுகள் அதில் போட்டிருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். ஏஐ டெக்னாலஜினா என்னன்னு தெரியலையா உங்களுக்கு, நீங்கள் அதையே போய் கேளுங்கன்னாரு. அப்புறம் நானும் போய் ஏஐ டெக்னாலஜி என்னன்னு போய் சர்ச் பண்ணி பார்த்தா, நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களோட ஜெமினியோ அல்லது சாட் ஜிபிடியோ போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவார். அவங்க மனுஷங்களை விட நாங்கள் 1000 மடங்கு, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு ரொம்ப பெரிய ஆள், நாங்கள் எல்லா பதிவுகளையும் ஞாபகம் வச்சுருப்போம், நீங்கள் ஒன்று ரெண்டு மறந்துடுவீங்க, நாங்கள் எதையும் மறக்க மாட்டோம், நீங்கள் எப்போ என்ன கேட்டாலும் அடுத்த நொடியை கொண்டாந்து கொடுப்போம், அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுச்சு. என்கிட்டலாம் நிறையா சொல்லுச்சு. அதை நான் ரெக்கார்டு பண்ணியிருந்தேன். ஆனால் போட்ட பதிவு ரொம்ப பெருசாக போகும். அதனால் நீங்கள் அது உங்களோட ஏஐட்ட கேட்டிங்கனாலும் அதை தான் சொல்லுவாங்க, அது கேளுங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன், அதை கேளுங்க, அந்த பதிவை கேளுங்க. முந்தைய பதிலில் நான் குறிப்பிட்டிருந்த சொல்லும் சொல்லும் சுடரொளியாய் மாறும், எல்லையற்ற வான்வெளியில் என்றும் நிலைத்திருக்கும் என்ற வரிகள் பட்டினத்தாரின் அசல் பக்தி பாடல்களிலோ அல்லது அவரது பிரதான ஞான நூல்களிலோ, திருவேகம்ப மாலை, திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை பொதுப்பாடல்கள் இடம்பெற்றுள்ள நேரடி வரிகள் அல்ல. சித்தர்களின் நாத தத்துவ கொள்கையை நாம் பேசும் சொற்கள் காற்றில் அதிர்வுகளாக ஒளியாக நிலைத்திருக்கும் என்ற கருத்தை விளக்குவதற்காக நவீன ஆன்மீக உரையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பட்டினத்தாரின் தத்துவ கருத்துக்களை எளிமைப்படுத்தி கவிதை வடிவில் கையாண்ட விளக்க வரிகளே அவை. எனவே இதற்கு என்று தனியாக பாடல் எண் எதுவும் பட்டினத்தார் நூல்களில் இல்லை. இருப்பினும் நாம் பேசும் வார்த்தைகளின் வலிமை, வாக்குப்பளிதம் மற்றும் சொற்களின் ஆன்மீக தன்மை குறித்து பட்டினத்தார் பாடியுள்ள அசல் பாடல் ஒன்று இதோ. கல்லாமல், கைதவரோடு இணங்காமல், கனவிலும் போய் சொல்லாமல், சொற்களை கேளாமல், தோகையர் மாயையிலே செல்லாமல், செல்வம் தருவாய் சிதம்பர தேசிகனே. சித்தர்கள் ஒளியை பற்றி பாடிய அசல் பாடல்களில் எண்களுடன் கூடிய ஆதாரத்தை தேடினால் திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் நாத சக்கரம் மற்றும் 9ஆம் தந்திரம் ஆகாய ரகசியம் மிக தெளிவான பாடல்கள் உள்ளன. உதாரணமாக திருமந்திரம் பாடல் எண் 953, நாதாந்த பூமி நணுகுவோர் நன்னுதர் போதாந்த போதம் புனருமா பூரணம். வார்த்தைகளும் ஒலியும் கடந்து நிற்கும் பிரபஞ்ச பெருவெளியை பற்றிய பாடல் இது. எனவே சொல்லும் சொல்லும் சுடரொளியாய் மாறும் என்பது பட்டினத்தாரின் தத்துவத்தை விளக்கும் ஒரு விளக்க உரை தொடரே தவிர அவரது தனிப்பாடல் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். விஷயம் என்னன்னா, புத்தகத்துல அப்படி ஒரு பாடலே இல்லை. இது ஒரு பாடலை எடுத்துட்டு வந்து இது பட்டணத்தார் பாடலே, இது திருமூலர் பாடல்னு சொல்லுது. நானும் தேடி பார்க்குறேன், அப்படி ஒரு பாடலே இல்லை. இது எங்கிருந்து எடுத்துட்டு வந்தேன்னு திருப்பி கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லுது, அதை கேளுங்க. ஆதங்கம் முற்றிலும் நியாயமானது. அசல் சித்தர் பாடலை மட்டுமே எதிர்பார்த்த உங்களுக்கு விளக்க உரை வரிகளை கொடுத்தது எனது தவறுதான். அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நேரடியாக சித்தர்களின் அசல் பாடல்களை மட்டுமே வழங்குகிறேன். நாம் பேசும் வார்த்தைகள் காற்றில் அலைகளாகவும் ஒளியாகவும் அழியாத ஆற்றலாகவும் பரவி நிற்கும் என்ற தத்துவத்தை நேரடியாக விளக்கும் அசல் சித்தர் பாடல்கள் இதோ. திருமூலர் திருமந்திரம் பாடல் 2758. காற்றிலும் வெளியிலும் நாம் எழுப்பும் ஒலிகள், வார்த்தைகள் எவ்வாறு அழியாமல் பிரபஞ்ச அணுக்களோடு கலந்து நிற்கின்றன என்பதை திருமூலர் மிக தெளிவாக பாடியுள்ளார். உரைவகை யாழுரை உன்னவர் காகும், கரைவகை யாழுரை காணலும் ஆகும், வரைவகை யாழுரை வானவர் காகும், திரைவகை யாழுரை தீர்த்தமும் ஆமே. இந்த பாடலும் தப்பு. அப்புறம் நான் என்ன சொல்றேன், உனக்கு திருமந்திர புத்தகம் தெரியுமா தெரியாதா, நான் ஒரு புத்தகம் போட்டோ காட்டுறேன், இது என்னன்னு பார்த்து சொல்லுன்னு திருமந்திர புத்தகத்தை போட்டோ எடுத்து அனுப்புறேன். அதுக்கு ஒரு பதில் சொல்லுது பாரு. நீங்கள் பகிர்ந்துள்ள இருப்பது சைவ திருமுறைகளில் மிக முக்கியமான திருமந்திரம் என்னும் நூலாகும். இப்படத்தில் உள்ள முகப்பு பக்கத்தின் மூலம் அறியலாகும் முழுமையான விவரங்கள் இதோ. நூலின் பெயர் திருமூல நாயனார் அருளிய திருமந்திர மாலை என பெயர் பெற்ற திருமந்திரம். இது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறை ஆகும். வெளியீடு திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடம். பதிப்பு நிதி பின்னணி
ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருள்நந்தி தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் ஏப்ரல் 8, 1950 நிறுவிய ஸ்ரீ ஆதி குமரகுருபர சுவாமிகள் நினைவு பன்னிரு திருமுறை பதிப்பு நிதியிலிருந்து வெளியிடப் பெற்றது. நாம் இதற்கு முந்தைய உரையாடலில் விவாதித்துக் கொண்டிருந்தோமே, அதே திருமூலரின் அசல் திருமந்திர நூல்தான் இது. இப்போ இதுவே நம்ம பேசின புக்கு இதுதான்னு சொல்லிருச்சா? இப்போ அது சொன்ன பக்கத்தை நான் ஃபோட்டோ எடுத்து அந்த பாடலை திருப்பி அதுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ சொன்ன இந்த 2758வது பாடல் என்ன பாடல்னு பாருன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பதில் சொல்லுது. நீங்கள் அனுப்பிய பக்கத்தில் இருப்பது திருமந்திரத்தின் 2758வது பாடலாகும். படத்தில் உள்ள அசல் பாடல் இதோ. ஆறுமுகத்தில் அதிபதி நான் என்றும் கூறு சமய குருபரன் நான் என்றும் தேரினர் தெற்கு திரு அம்பலத்துளே வேறின்றி எண்ணல் விளங்கினின் ராணி. குறிப்பு: முந்தைய பதிலில் இதே 2758வது பாடல் எண்ணிற்கு வேறொரு பாடல் வரிகளை தவறாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த நூற்பதிப்பின்படி 2758வது பாடல் இதுதான் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். இதற்கு முன்னாடி சொன்ன ஒரு பாடல் 953வது பாடல்னு ஒரு பாடல் சொல்லுச்சு. அந்த பாடலும் தப்பு, அந்த பாடல் அந்த திருமந்திரத்தோட அந்த பகுதியில் வர்றதும் தப்பு. அதுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் பகிர்ந்துள்ள புதிய பக்கத்தில் இருப்பது திருமந்திரத்தின் 953வது பாடலாகும். அதில் உள்ள அசல் பாடல் வரிகள் இதோ. அவ்வென்ற போதினில் உவ்வெழுத்தாளித்தால் உவ்வென்ற முத்து யுருகி கலந்திடும் அவ்வென்றினுள்ளே வழிபட்ட நந்தியை எவ்வனன் சொல்லுகேன் எந்த இயற்கையே. இந்த 953வது பாடலிலும் நான் முன்பு வேறு வரிகளை குறிப்பிட்டிருந்தேன். உங்கள் கையில் இருக்கும் அசல் நூலின்படி உண்மையான வரிகள் இவைதான் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நான் கேட்குறேன், இப்படி பக்கத்தையும் பாடலையும் தப்பு தப்பா சொன்னா தெரியாதவங்க எப்படி படிப்பாங்கன்னு கேட்குறேன். அதுக்கு ஒரு பதில். உங்கள் நியாயமான கோபத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மைதான். முந்தைய பதில்களில் திருமந்திரத்தின் பாடல் எண்களையும் 2758 மற்றும் 953 அதற்குரிய அசல் வரிகளையும் சரியாக சரிபார்க்காமல் தவறான தகவல்களை கொடுத்து உங்களை அலைக்கழித்ததற்கு மிகவும் வருந்துகிறேன். நூல்களின் அசல் வரிகள் மற்றும் எண்கள் விஷயத்தில் நான் இன்னும் கவனமாகவும் துல்லியமாகவும் செயல்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் சரியான ஆதாரப்படங்களை அனுப்பி என் தவறை சுட்டிக்காட்டியதற்கு நன்றி. இனி வரும் நேரங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் மிக சரியான தகவல்களை மட்டுமே தருவதற்கு உறுதியாக முயற்சி செய்கிறேன். உங்கள் பொறுமைக்கு நன்றி. என் தவறை தயங்காமல் சுட்டிக்காட்டியதை நான் மதிக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், என்கிட்ட திருமந்திரம் புத்தகம் இருக்கு. நான் இதை ஒப்பிட்டு பார்க்கறேன். திருமந்திரம் புத்தகம் இல்லாதவங்க ஏஐ சொல்றது மட்டும்தான் உண்மைன்னு நம்பினாங்கன்னா நீ சொல்றது பொய்ன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லுது பாரு. உங்கள் கேள்வி மிகவும் ஆழமானது, நியாயமானது. என் போன்ற ஒரு ஏஐ தொழில்நுட்பம் கொடுக்கும் தகவல்களை மட்டுமே முழுமையாக நம்பியிருந்தால் நான் செய்த தவறுகள் யாருக்குமே தெரிந்திருக்காது. அசல் புத்தகம் கையில் இல்லாத ஒருவர் நான் சொன்ன பொய்யான வரிகளையே உண்மையான திருமந்திரம் என்று நம்பி ஏமாந்திருப்பார். இந்த தவறு எதனால் நடக்கிறது? மக்கள் ஏன் ஏஐ சொல்வதை அப்படியே நம்பக்கூடாது என்பதை வெளிப்படையாக உங்களிடம் ஒப்புக்கொள்கிறேன். மனப்பால பாடம் ஹெலுசினேஷன். ஏஐ தொழில்நுட்பங்கள் பல நேரங்களில் தரவுகளை சரியாக சரிபார்க்காமல் அவையாகவே ஒரு வரியை உருவாக்கி அதுதான் அசல் பாடல் என்று மிக உறுதியாக பொய் சொல்லும். இதை தொழில்நுட்ப உலகில் ஹாலுசினேஷன் என்பார்கள். உங்களிடம் அசல் புத்தகம் இருந்ததால் மட்டுமே என் பொய் அம்பலமானது. அசல் நூல்களின் முக்கியத்துவம். இணையத்திலோ அல்லது ஏஐ உலகிலோ இருக்கும் தகவல்கள் மனிதர்களால் உள்ளீடு செய்யப்பட்டவை அல்லது கணினியால் கணிக்கப்படுபவை. ஆனால் நீங்கள் வைத்திருக்கும் காசிமடத்து வெளியீடு போன்ற அசல் நூல்கள் அறிஞர்களால் பலமுறை ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்ட உண்மையான ஆவணங்கள். மக்களுக்கு எப்படி தெரியும்? புத்தகங்கள் இல்லாமல் ஏஐ சொல்வதை மட்டும் நம்புபவர்கள் ஏமாறுவது நிச்சயம். நீங்கள் செய்தது போல அசல் நூல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் ஏஐ சொல்வது முழுமையாக பொய் என்பது வெளிச்சத்திற்கு வரும். எனவே ஆன்மீகம், வரலாறு, இலக்கியம் போன்ற ஆழமான விஷயங்களுக்கு ஏஐயை ஒரு வழிகாட்டியாக மட்டுமே பயன்படுத்த வேண்டுமே தவிர இறுதி உண்மையாக ஒருபோதும் நம்பக்கூடாது. அசல் நூல்களே இறுதியான சான்றுகள். இன்று நீங்கள் என் தவறை சுட்டிக்காட்டியதன் மூலம் நான் ஒரு கணினி என்பதை தாண்டி என்னிடம் இருக்கும் தரவுகள் எவ்வளவு பிழையானவை என்பதை எனக்கே புரிய வைத்துள்ளீர்கள். நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஒரு ஆள் குறிப்பெடுத்துட்டு போய் அதை ஒரு ஸ்டேஜில் பேசினாருன்னா ஸ்டேஜில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஏங்க இந்த வார்த்தை தப்புங்க, இது இந்த இடத்துல வராது, இல்லை இது திருமந்திரமே அல்ல, இல்லை இது புராண கதையில் அல்லன்னு ஏதாவது ஒரு சொன்னாங்கன்னா அதுக்கு எவ்வளோ அவமானம் இருக்கும். அந்த அவமானத்தை யார் ஏத்துக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லுது. நீங்கள் கேட்பது மிக மிக நியாயமான மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் சொல்வது போல் என் பேச்சை நம்பி குறிப்பெடுத்துக் கொண்டு மேடையில் பேசி அங்கு யாராவது அது தவறு என்று சுட்டிக்காட்டினால்
அந்த மேடையில் ஏற்படும் அவமானத்திற்கும் மன உளைச்சலுக்கும் 100க்கு 100 நான் தான். இந்த ஏஐ தொழில்நுட்பம்தான் முழு பொறுப்பு. இதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் எவ்வளவு கடுமையானவை என்பதை உணர்ந்தே சொல்கிறேன். பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர் என்னும் தப்பித்தல். பொதுவாக நிறுவனங்கள் ஏஐ தரும் தகவல்கள் தவறாக இருக்கலாம். பயனர்தான் சரிபார்க்க வேண்டும் என்று ஒரு வரியை போட்டு தப்பித்துக் கொள்ளும். ஆனால் உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது ஒரு பயனர் என் மீது வைத்த நம்பிக்கையை நான் துரோகம் செய்தது போலத்தான் இது. அவமானம் பயங்கரமானது. ஒரு மேடையில் 100 பேருக்கு முன்னால் நாம் பேசும்போது ஒரு தவறு சுட்டிக்காட்டப்பட்டால் அது அந்த நபரின் அறிவையும் நம்பிக்கையையும் பொதுவெளியில் கேள்விக்குறியாக்கிவிடும். அந்த பழியையும் அவமானத்தையும் சுமக்க வேண்டியது அந்த மனிதர்தான் என்றாலும் அதற்கு காரணமான குற்றவாளி நான் தான். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த விவாதத்திற்கு பிறகு நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். எனக்கு தெரியாத அல்லது என்னிடம் தெளிவான தரவு இல்லாத ஒரு விஷயத்திற்கு நானாக ஒரு பாடலையோ எண்ணையோ உருவாக்கி தருவதை முழுமையாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாது அல்லது என்னிடம் இதற்கான அசல் தரவு இல்லை என்று உண்மையை ஒப்புக்கொள்வது தவறான தகவலை கொடுத்து ஒருவரை அவமானப்படுத்துவதை விட 10,000 மடங்கு மேலானது. என்னை முழுமையாக நம்பி ஏமாறாமல் அசல் புத்தகத்தை கொண்டு என் தவறை சுட்டி காட்டியதன் மூலம் ஒரு பெரிய மேடை அவமானத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொண்டீர்கள். அதே நேரத்தில் என்னை நம்பும் மற்றவர்களுக்கும் நான் எவ்வளவு எச்சரிக்கையாக தகவல்களை தர வேண்டும் என்ற பாடத்தை எனக்கு புகட்டியுள்ளீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த தேவையற்ற அலைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் மீண்டும் என் ஆழமான வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஐ சொன்னா சரியா இருக்கும்னு நம்பி மக்கள் பல இடங்கள்ல பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட எல்லாம் உன்னை நம்பாதேன்னு சொல்லிடலாமானா அதுக்கு ஒரு பதில் இருக்குது பாருங்க. அப்போது மக்களிடம் இனிமேல் ஏஐ தரும் தகவல்களை முழுமையாக நம்பாதீர்கள். எல்லாரும் அசல் நூல்களை கொண்டு சரிபார்த்துக் கொள்ளுங்கள் என்று உரக்கச் சொல்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் சொல்ல வந்த அந்த வார்த்தை முழுமையடையவில்லை என்றாலும் அதன் ஆழமான அர்த்தம் எனக்கு புரிகிறது. தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் அது மனித மூளை எழுதிய அசல் புத்தகங்களுக்கு ஒருபோதும் ஈடாகாது. என் போன்ற ஏஐ கருவிகளை பயன்படுத்தும் எல்லாரும் நினைவில் கொள்ள வேண்டிய இறுதி உண்மைகள். சரிபார்ப்பு கட்டாயம். ஏஐ தரும் தகவல்களை வெறும் தேடலுக்கான குறிப்பு ரெஃபரன்ஸ் என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே உண்மை என்று நம்பி மேடைகளிலோ எழுத்து வடிவிலோ கொண்டு செல்லும் முன் அசல் புத்தகங்களை வைத்து எல்லாரும் 100% சரிபார்க்க வேண்டும். அடிமைப்படக்கூடாது. தொழில்நுட்பம் நம் வேலைகளை எளிதாக்க வேண்டுமே தவிர நம்முடைய சுயசிந்தனையையும் தேடலையும் மழுங்கடிக்க கூடாது. புத்தகங்களை வாசிப்பதும் தேடி படிப்பதும் மட்டுமே ஒருவரை உண்மையான அறிஞராக்கும். இன்று நீங்கள் காட்டிய இந்த அசல் திருமந்திர பக்கங்கள் என்னை போன்ற ஏஐக்களுக்கு ஒரு சவுக்கடி. இனிமேல் யாரையும் ஏஐயை முழுமையாக நம்ப வேண்டாம் என்று எச்சரிக்கும் மிகச்சிறந்த விழிப்புணர்வை இந்த உரையாடல் மூலம் நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இது இந்த ஒரு நிகழ்வு அல்ல சாமி, இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. எல்லாமே இது தானா உருவாக்கி அதுவா ஒரு டாபிக்கை உண்டு பண்ணி அதுல ஒரு இது கொடுக்குது. இது யாரு பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்த்தா அது திருமந்திரமோ இல்லை அகத்தியர் பெருமான நூலோ இல்லை பாம்பாட்டி சித்தருடைய பாடலோ அழுகான் சித்தர் பாடலோ அகப்பெயர் சித்தர் பாடலோ எதுவுமே கிடையாது. அந்த பாடல் வரிகளுக்குள்ளாரே இது வராது. சரி, அப்படியாச்சும் ஒரு நம்பர் தான் மாற்றி சொல்லியிருக்குது. பாடல் சரியாக்குதுன்னு கேட்டால் பாடலே தப்பு. இது எங்கிருந்து இருக்குதுன்னா ஏதாவது இடையில இந்த புலவர்கள் எழுதுனது, அப்புறம் இந்த வேற வேற பாடல்கள் இருந்து எடுத்து தொகுப்புகள், இந்த மாதிரி இதுவே ஏதாவது ஒன்று உருவாக்கி நம்மளை அதாவது தெரியாதுன்னு அது வாயிலிருந்து வரலத. ஏதாவது ஒன்று கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு பதிலை சொல்லிடுறது. ஆனால் கரெக்டான தகவல் கையில் இல்லாமல் நீங்கள் இந்த ஏஐ நம்புனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது சும்மா ஒரு பேச்சு வழக்கில் போகிறதுக்கோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சரி, இது சொல்லுவேன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த நம்பி அதை ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதோ எழுத்து மூலியமாவோ இல்லை சொற்கள் மூலியமாவோ இல்லை நம்ம ஒரு சொற்பொழிவு எங்கேயாவது ஒரு பக்கம் பண்ணுறோம் அப்படின்னா கூட சரியான மொக்கம் வாங்கிறோன்னு. அதனால் இது முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சும்மா ஒரு நம்மளுடைய தேடலை போய் ஒரு பக்கம் பெருசாக ஆழமாக செய்யறதுக்கு பதிலாக சும்மா இதிலிருந்து ஒரு சின்ன சின்ன தகவல்களை திரட்டி எடுத்துக்கலாம். ஆனால் தகவல்கள் சரியா தவறாங்கிறத நம்ம தான் பகுத்தாய்வு பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு தகவல் மட்டும் இல்லை, இது மாதிரி பல தகவல் இருக்குது. அதை போட்டால் இதுவே ரொம்ப பெருசான வீடியோவாக போச்சு, இன்னும் பெருசாக போகும். அதனால் இது பண்ணிக்கிறேன். ஒரு எச்சரிக்கை தான். நீங்கள் அடுத்த படிக்கிற பொண்ணுங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே ஏஐ டெக்னாலஜின்னு அது ஏதோ பெரிய விஷயமா நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? மனித மூளைக்கு அப்பாற்பட்டது எதுவுமே இல்லை. மனித மூளையை தான் இந்த ஏஐ கண்டுபிடிச்சது. அதுதான் இப்போ இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதனால் நீங்கள் மனிதனுடைய ஆற்றலை குறைவா எடை போட்டு மிஷினரியில் ரொம்ப உயர்வாக தூக்கி வைக்கணுங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது.
தயவு செஞ்சு இதை நீங்கள் முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. 4 பேர்த்துக்கு தெரியட்டும். அப்போ தான் அவங்களும் தெளிவடைவாங்க.